பாரதூரம் தெரியாததுதான் காரணம். அவர்கள் யார்? அவர்களுக்கும் இந்த தீனுக்கும் இடையில் உள்ள உறவென்ன? முஸ்லிம்கள் என்று சொல்லவா, மூமின்கள் என்று சொல்லவா, யார் என்று சொல்லுவது, காபிர்கள் என்று சொல்லுவதா என்ற கேள்வி ஒன்று சமூகத்துக்கு மத்தியில எழும்போதுதான் உலமாக்களாகிய நாம் ஆய்வு செய்து அவர்களுடைய அகீதாவையும் அவர்களுடைய கொள்கையையும் அவர்களுடைய கருத்துகளையும் எம்முடைய அகீதாவையும் எம்முடைய கொள்கையையும் எம்முடைய கருத்தையும் ஒப்பிட்டு பார்த்து முடிவு சொன்னோம். ஷியாக்கள் என்பவர்கள் காபிர்கள். அவர்களுக்கும் இந்த தீனுக்கும் சம்பந்தம் கிடையவே கிடையாது. நீங்க நினைக்கிறீங்களா ஏதோ ஒரு வகையில ஷியாக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் ஏதாவது ஒரு சம்பந்தம் இருக்கிறது என்று நீங்க நினைக்கிறீங்களா? அப்படி நினைத்தால் தௌபா செய்யுங்கள். நான் சொல்லுகிறேன், அவர்களுக்கு இந்த தீனை நிலைநாட்ட வேண்டும் என்ற எண்ணமோ, கலிமத்துல்லாவை சமூகத்துக்கு மத்தியில் நிலைநாட்ட வேண்டும் என்ற எண்ணமோ கிடையாது. மாறாக உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நபியுடைய மௌத்துக்கு பின்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகும் போது ஈரான் மஜூசிகளால் நிரப்பப்பட்டிருந்தது. யூதர்கள் வாழ்ந்தார்கள். நபியுடைய மௌத்துக்கு பின்னால், அபூபக்கருடைய மௌத்துக்கு பின்னால், கவனமாக கேளுங்க, உமர் இப்னு கத்தாப் ஆட்சிக்கு வருகிறார்கள். இங்குதான் பிரச்சனை ஆரம்பிக்குது. உமர் இப்னு கத்தாப் ஆட்சிக்கு வருகிறார்கள் ரலியல்லாஹு அன்ஹு. சுமாராக 22 லட்சம் சதுர மைல்களை ஆட்சி செய்தார்கள். உமருடைய ஆட்சி 22 லட்சம் சதுர மைல்களை ஆட்சி செய்தார்கள். இந்த நேரத்தில் தான் பலஸ்தீனம் கைப்பற்றப்பட்டது. ஈரான் மஜூசிகளுடைய பிடியிலிருந்து கைப்பற்றப்பட்டது. இஸ்லாமிய சாம்ராஜ்யம் உருவாக்கப்பட்டது. எனவே இந்த ஷியாக்களுடைய எண்ணமெல்லாம், ஷியாக்களுடைய நோக்கமெல்லாம் அந்த ஈரானை கைப்பற்றி பழமையான ஈரானை கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணமே தவிர உலகில் தீனை நிலைநாட்ட வேண்டும் என்ற எண்ணம் கிடையவே கிடையாது. நாம இந்த கருத்தை சொன்னா அவர்கள் ஷியாக்கள் யூதர்கள், யூதர்களுடைய கைப்பிள்ளைகள், யூதர்களால் வளர்க்கப்பட்டு பல 100 ஆண்டுகளாக பசலை போட்டு வளர்க்கப்பட்டவர்கள், இஸ்லாத்தை அழிப்பதற்கு யூதர்களுக்கு கைகூடியவர்கள் என்று நாம சொன்னா அவங்க இந்த மக்களுக்கிட்ட தன்னை நிலைநாட்டுறதுக்கு என்ன கருத்து சொல்றாங்க தெரியுமா? மௌலைமார் பொய் சொல்றாங்க, நாங்க அப்படியெல்லாம் இல்ல, நாங்க சஹாபாக்களுக்கு ஏசவும் இல்ல, எங்கள்கிட்ட அப்படிப்பட்ட கொள்கையும் இல்ல, உங்களோட கொள்கை தான் எங்கட கொள்கையும், உங்களோட குர்ஆன் தான் எங்கட குர்ஆனும், உலமாக்கள் பொய் சொல்றாங்க என்று ஒரு கருத்தை சமூகத்துக்கு மத்தியில கொண்டு வந்து தன்னை நிலைநாட்டலாம், தன்னை கருத்தை சமூகத்தில் கொண்டு வரலாம், தன்னை நல்லவன் என்று காட்டலாம் என்ற ஒரு வேயில் இன்று சமூகத்தில் ஊடுருவுகிறார்கள்.